தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சற்று நெடிந்த உயரம், உயரத்திற்கேற்ப சிவந்த நிறம் கொண்ட தோற்றப்பொலிவு, சாந்தமிக்க சிறிய கண்கள், கூர்மை மிக்க நாசிகள் மட்டுமின்றி கணீர் என்ற பிரத்யேக குரல் வளத்தையும் தன்னகத்தை கொண்டவர்தான் ஹீரோவுக்குரிய அத்துணை அம்சங்களையும் உடையவராயினும் திரை உலகில் பெரிதளவில் மின்ன முடியாமல் போன கலை உலக காணல் நீர் நாயகர் திரு மோகன் சர்மா ஆவார். தமிழ் தாய்மொழியாயினும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என 100க்கும் மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்களில் தனது தேர்ந்த நடிப்பால் முத்திரை பதித்தவர். நடிப்பிற்காக திரைப்பட கல்லூரியில் பயிற்சி பெற்ற முதல் தென்னிந்தியர் என்ற சிறப்பை பெற்றவர் மட்டுமின்றி திரைப்பட வர்த்தக சபையின் தலைவராக, 3 முறை தேசிய திரைப்பட ஜூரி உறுப்பினராக, இந்திய பனோரமா ஜூரி உறுப்பினராக என எண்ணற்ற உயர் பொறுப்புகளையும் அலங்கரித்தவர். பிரபல கலை நாயகி லக்ஷ்மியின் முன்னாள் காதல் கணவர், வெள்ளித்திரை மட்டுமில்லாமல் சின்னத்திரை தந்தை கலைஞராக, கதை வசனகர்த்தாவாக, தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் என பன்முகத் திறன்களை தன்னுள் கொண்ட கலை வித்தகர். கேரள மாநில அரசு, தமிழ்நாடு மாநில அரசு உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளையும் வென்றவர். இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தே உடையவரான திரு மோகன் சர்மா அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி திரைத்துறையில் கால் பதித்தார், தன்னை வாரி அணைத்து மடியில் அமர வைத்து கொஞ்சிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மருமகனாக சினிமாவில் நடித்த நிகழ்ச்சிமிக்க சூழல் யாது, மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் கைகுலுக்கி வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டதால் விளைந்த பிரச்சனைக்குரிய நிகழ்வு என்ன, எதனால் பறிபோன திரைப்பட வாய்ப்பு எது, முதல் கணவரை விவாகரத்து செய்துவிட்டு குழந்தையுடன் பயணித்து வந்த லக்ஷ்மியின் மீது உருவான காதல், பின்னர் திருமணம் வரை சென்று கசந்து போன வாழ்க்கை, இதன் பின்னர் கடந்து வந்த இரு மன வாழ்க்கை, சொத்து காரணமாக சந்தித்த கொடூர தாக்குதல்கள், செல்வ செழிப்புடன் வாழ்ந்தவர் தற்போது காலத்தின் ஓட்டத்தால் ஆதரவற்றோருக்கான முதியோர் காப்பகத்தில் தஞ்சமடைந்த துயர் நிலை மற்றும் தனக்கு ஏற்பட்டுள்ள உடற்பிணிக்காக மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்கு கூட மிகுந்த சிரமத்துடன் பயணிக்கும் வேதனை உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் கூறும் வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1948ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி வழி மார்க்கத்தில் கேரளாவை ஒட்டியுள்ள பாலக்காடு மாவட்டம் தத்தமங்கலம் என்ற ஊரை பூர்வீகமாக கொண்ட தமிழ் மொழி பேசும் வைதிக குடும்பத்தில் பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் மோகன் சர்மா ஆவார். கல்வியும் உயர் பொறுப்புகளும் மிக்க குடும்பத்தில் பிறந்தவரான சிறுவன் மோகன் சர்மா அவர்கள் தனது ஆரம்பகால கல்வியை தங்கள் ஊரில் இயங்கி வந்த பள்ளிக்கூடத்தில் இனிதே ஆரம்பித்தவருக்கு ஏனோ தெரியவில்லை, கலைகளின் மீது மிகுந்த ஈர்ப்பு உண்டாகத்தான் ஆரம்பித்தது எனலாம். இவ்வாறாக வளர ஆரம்பித்தவர் பள்ளியில் முதன்மை மாணவராக மட்டுமின்றி பள்ளி ஆண்டு விழாவில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பரிசுகளை வெல்ல தவறியதே இல்லை எனலாம். மேலும் 5 வயதிலிருந்தே குடும்பத்தின் வழக்கப்படி கர்நாடக சங்கீதத்தை பயில ஆரம்பித்தவர் பாட்டு போட்டி நிகழ்ச்சிகளிலும் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு பாராட்டினையும் பெற்றே வந்தார். இப்படியாக மாணவர் மோகனின் சிறுவயது பயணம் கலையுடன் கல்வியையும் இணைத்துக் கொண்டு மகிழ்ச்சிகரமாக சென்று கொண்டிருந்த வேளையில்தான் சுமார் 10 வயதை எட்டிய போது, அதாவது 1958ஆம் ஆண்டு தங்கள் ஊரின் பக்கத்து கிராமமான விச்சூர் பகுதியில் இருந்த கோயில் கும்பாபிஷேகத்திற்கு சிறப்பு விருந்தினராக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்திருந்த வேளையில் அவருடைய வருகை ஊர் முழுவதும் காட்டுத்தீ போல் பரவ, சிவாஜி கணேசன் நடிப்பினால் மிகவும் ஈர்க்கப்பட்ட சிறுவன் மோகன் சர்மா வானவர் தனது நண்பர்களோடு நடிகர் திலகத்தை நேரில் சென்று பார்க்க, 10 வயது அழகு சிறுவனான மோகனால் ஈர்க்கப்பட்ட சிவாஜி கணேசனும் அவரை தன் பக்கம் அழைத்து மடியில் அமர வைத்து கொஞ்சிய சுவாரஸ்ய நிகழ்வுகளும் நடந்ததுண்டு. அப்போது நீ என்னவாக போகிறாய் என சிவாஜி கணேசன் கேட்க, அதற்கு நான் தங்களை போன்று நடிகராக போகிறேன் என சிறுவன் மோகன் சர்மா கூற, அதை கேட்டு சிரித்த நடிகர் திலகமோ, நீ நன்றாக படித்து முடித்து ஒரு உயரிய வேலைக்கு சென்ற பின் அது பற்றி யோசித்து முடிவெடு, தற்போது நன்றாக படி என வாழ்த்து கூறி அனுப்ப, அவ்வார்த்தைகள் மாணவர் மோகன் சர்மாவின் மனதில் பசு மரத்தில் அடித்த ஆணி போல நின்றுதான் போனது. இதன் பின்னர் படிப்பில் நன்கு கவனம் செலுத்த ஆரம்பித்த மாணவர் மோகன் 5 வருட
NCC பயிற்சியுடன் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்த பின்னர் இன்டர்மீடியட் வகுப்பையும் தொடர்ந்து புகழ்பெற்ற மெஜுரா கல்லூரியில் இளங்கலை பட்ட படிப்பையும் வெற்றிகரமாகவே முடித்தார். இவ்வேளையில் புனே மாநகரில் திரைப்பட கல்லூரி ஒன்று ஆரம்பிக்கப்படவுள்ள செய்தியை நாளிதழ் வாயிலாக அறிந்தவர் அக்கல்லூரியில் இணைவதற்கான காலம் வரை சும்மா இருந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் பிரதிநிதியாக தன்னை இணைத்துக் கொண்டு பணி செய்தும் வந்தார். இதனைத் தொடர்ந்து புனேவில் திரைப்பட கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான மாணவர் சேர்க்கை தேர்வுகள் நடைபெற்ற போது 3000 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் காதல் மன்னர் ஜெமினி கணேசன், திருவாங்கூர் சகோதரிகளில் இளையவரான ராகினி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற தேர்வில் வெற்றி பெற்று திரைப்பட கல்லூரி மாணவரானார் மோகன் சர்மா அவர்கள். இவ்வாறு புனே திரைப்பட கல்லூரியில் நடிப்பு பயிற்சியை பெற்ற முதல் தென்னிந்தியர் என்ற பெருமையை பெற்ற மோகன் சர்மாவை தேடி இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் வடிவில் திரைப்பட ஹீரோ வாய்ப்பு ஒன்று தேடித்தான் வந்தது. இதன் பேரில் இதயம் பேசுகிறது மணியனின் இலவு காத்த கிளி என்ற கதையை தழுவி கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற திரைப்பட படப்பிடிப்புகள் ஆரம்பமாக இருந்த வேளையில் கதையின் நாயகன் ராகவன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க தயாரானார் மோகன் சர்மா அவர்கள். இத்திரைப்படத்தின் முதல் நாள் பூஜையின் போது கிளாப் அடித்து படப்பிடிப்பை ஆரம்பித்து வைக்க எம்ஜிஆர் வந்திருந்த வேளையில் மரியாதை நிமித்தமாக மக்கள் திலகத்தை நேரில் சந்தித்து வரவேற்ற புதுமுக ஹீரோ மோகன் சர்மா அவர்கள் கைகுலுக்கி வரவேற்றதுதான் விபரீதமாக மட்டுமின்றி அவரது கலை பயணத்தையே கேள்விக்குறியாக்கியது எனலாம். ஆம், அடுத்த நாள் எம்ஜிஆரை கைகுலுக்கி மோகன் சர்மா வரவேற்ற புகைப்படம் பத்திரிகைகளில் வெளியாக எப்பேற்பட்ட மா மனிதரை மிகச் சாதாரணமாக தற்போது அறிமுகமாக உள்ள ஒரு ஹீரோ காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறாமல் கை குலுக்கி வரவேற்பதா என்ற விமர்சனங்கள் கடுமையாக எழ, இதனால் விளைந்த நிகழ்வுகளால் வேறு வழியின்றி மோகன் சர்மா அத்திரைப்படத்திலிருந்து நீக்கப்பட்டு சிவகுமார் ஹீரோவாக நடிக்க சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற திரைப்படம் தயாரிக்கப்பட்டது. இந்நிகழ்வை கேள்விப்பட்டு மனம் வருத்தமடைந்த கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மோகன் சர்மாவை அழைத்து ஆறுதல் கூறியதுடன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனிடம் இது பற்றி பேசி மோகன் சர்மா திரை உலகில் கால்பதிக்க உதவுமாறு நட்பின் அடிப்படையில் வேண்டுகோள் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து அவ்வாறே செவிமெடுத்த நடிகர் திலகமும் தான் நடிக்க உள்ள திரைப்படத்தில் 2ஆம் ஹீரோவாக தோன்ற மோகனுக்கு வாய்ப்பளித்தார். இதன் பேரில் விஜயவில் பிலிம்ஸ் தயாரிப்பில் டி. யோகானந்த் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், KR விஜயா நடிப்பில் வெளியான ஜெனரல் சக்கரவர்த்தி என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரை உலகில் முதலில் அறிமுகமானார் மோகன் சர்மா அவர்கள். இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது தன்னுடைய சிறு வயதில் சிவாஜி கணேசன் மடியில் அமர்த்தி கொண்டு கொஞ்சிய நிகழ்வுகளை மோகன் சர்மா நடிகர் திலகத்திற்கு ஞாபகப்படுத்த பின்னர் என்ன ஒரே அன்பு மழைதான் அவ்வேளையில் பொழிந்தது எனலாம். கதையின்படி ராணி எனும் கவிதாவின் இணையாக சிவாஜி கணேசனின் மருமகனாக மோகன் சர்மா தோன்றிய இத்திரைப்படம் வெற்றி கண்டது. இத்திரைப்படம் வெளியாவதற்குள் நண்பர் பாலு மகேந்திராவின் சிபாரிசின் பேரில் பணி முடக்கு என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகில் கால் பதித்து மிக பிரபலமாகி போன மோகன் சர்மா அவர்களை தேடி மலையாள திரைப்பட வாய்ப்புகள் அணிவகுத்துதான் நின்றன எனலாம். இதையடுத்து பிரம்மச்சாரி, நெல்லு, அஸ்வதி என தொடர் மலையாள திரைப்படங்களில் நடித்து படு பிஸியான நாயகராக மாறிப்போன மோகன் அவர்களின் வாழ்வில் பெரும் திருப்பு முனையை திரை வாழ்வில் மட்டுமின்றி சொந்த வாழ்விலும் மாற்றியமைத்த திரைப்படம்தான் 1974 வெளியான சட்டக்காரி என்ற திரைப்படமாகும். KS மாதவன் இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படத்தின் வாயிலாகத்தான் தலை நாயகி லக்ஷ்மியின் அறிமுகம் மோகன் சர்மாவிற்கு கிட்ட, இதனால் ஏற்பட்ட நட்பு பின்னர் படிப்படியாக காதலாக மலரத்தான் ஆரம்பித்தது. ஏற்கனவே 1969 பாஸ்கர் என்பவரை மனம் புரிந்து ஐஸ்வர்யா என்ற பெண் குழந்தையை மகளாக பெற்று கணவர் மனைவிக்குள் ஏற்பட்ட தொடர் கருத்து வேறுபாடுகளினால் சட்ட ரீதியாக விவாகரத்து பெற்று மகளுடன் வாழ்ந்து வந்த லக்ஷ்மியின் நிலை, அவரது அணுகுமுறை ஆகியவை மோகன் சர்மாவை ஈர்க்க, பின்னர் என்ன திரைப்படத்திலும் உண்மையான கூடல்மிக்க தம்பதிகளாகவே இருவரும் வாழ்ந்தனர் எனலாம். இதனை இத்திரைப்படம் பார்த்தவர்கள் நன்கு அறிவர். இதனைத் தொடர்ந்து 1975 லக்ஷ்மியை காதல் மனம் புரிந்த மோகன் சர்மாவிற்கு திரைப்பட வாய்ப்புகள் அதிகரிக்கத்தான் ஆரம்பித்தன. இதனைத் தொடர்ந்து ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் இணைந்து நடித்த அக்கரை பச்சை,
ஏணி படிகள் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்தவர். KR விஜயாவுடன் நாடகமே உலகம் என்ற திரைப்படத்தில் அவருக்கு இணையாக தோன்றி சிறப்பித்தார். இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டேன் என்ற மெலோடி பாடல் அவ்வேளையில் மிகவும் பிரபலமாகும். இதனைத் தொடர்ந்து சங்கரன் இயக்கத்தில் வெளியான தூண்டில் மீன் என்ற திரைப்படத்தில் தனது காதல் மனைவி லக்ஷ்மியுடன் இணைந்து நடித்தார் மோகன் சர்மா அவர்கள். இத்திரைப்படம் தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி என பன்மொழிகளில் வெளியாகி வெற்றிகளை கண்டது. இதையடுத்து 1980 ஆண்டுகளுடன் மோகன் சர்மாவின் கலை பயணமும் இல்லற வாழ்வும் ஏறக்குறைய முடிவுக்கு வந்தன என கூறலாம். சுமார் 5 வருடங்கள் லக்ஷ்மியுடனான இல்லற வாழ்வில் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்தவருக்கு காலத்தின் ஓட்டத்தால் தம்பதிகளிடையே ஏற்பட்ட தொடர் கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருவரும் பரஸ்பரம் பிரிய நேர்ந்தது. அவ்வேளையில் தமிழில் வெளியான நதி 1 கரை 3 என்ற திரைப்படமும் மலையாளத்தில் வெளியான காந்தவல்யம் என்ற திரைப்படமும் இறுதி திரைப்படமாக மோகன் சர்மாவிற்கு அமைந்துதான் போனது. இதன் பின்பு ஒரு மனவாழ்வை ஏற்படுத்தி கொண்ட மோகன் சர்மாவிற்கு இவ்வாழ்வின் அடிப்படையில் மகன் ஒருவர் பிறந்தார். இதன் பின்பு 2வது மனவாழ்வும் சிறப்பாக அமையாத காரணத்தினால் பிரபல பரதநாட்டிய கலைஞர் சாந்தி என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார் மோகன் சர்மா அவர்கள். தமிழ், மலையாளம் மட்டுமின்றி 1985 வெளியான வாஃபதார் என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரை உலகிலும், 1983 வெளியான சாகர சங்கமம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தெலுங்கு திரை உலகிலும், 1985 வெளியான செடினா ஹக்கி என்ற திரைப்படத்தின் மூலமாக கன்னட திரை உலகிலும் அறிமுகமான மோகன் சர்மா அவர்கள் மற்ற மொழி திரைப்படங்களை விட மலையாள திரை உலகின் மறுக்க முடியாத முன்னணி நாயகராக வலம் வந்தார் என்றே கூற வேண்டும். மன வாழ்க்கை தந்த சில இடர்பாடுகளால் கலை உலகத்தின் மீது கவனமின்றி போனவர் சுமார் 20 வருடங்கள் கழித்து மீண்டும் திரைப்பிரவேசம் செய்யலானார். இதன் பேரில் 1998 அஜித்குமார் நடிப்பில் வெளியான உயிரோடு உயிராக என்ற திரைப்படத்தின் மூலம் கதையின் நாயகி ரிச்சா அகுஜாவின் தந்தை கதாபாத்திரத்தை ஏற்று ரீஎன்ட்ரி கொடுத்தவர். இதனைத் தொடர்ந்து பிரசாந்துடன் கண்ணெதிரே தோன்றினாள், அப்பு உள்ளிட்ட திரைப்படங்களிலும் 14 இயக்குநர்கள் ஒன்று சேர்ந்து இயக்கிய பிரம்மாண்ட திரைப்படமான சுயம்வரம், சரத்குமாருடன் தோஸ்த், விஜயுடன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சச்சின், விஜயகாந்துடன் ராஜ்யம், ஷாமுடன் ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க, ஸ்ரீகாந்துடன் பார்த்திபன் கனவு, மாதவனுடன் பிரியமான தோழி உள்ளிட்ட தொடர் திரைப்படங்களில் தந்தை, காவல்துறை அதிகாரி என எண்ணற்ற கதாபாத்திரங்களை ஏற்று சிறப்பித்த மோகன் சர்மாவின் இறுதி திரைப்படமாக 2019 வெளியான தவம் என்ற படம் அமைந்துதான் போனது. வெள்ளித்திரை மட்டுமின்றி 2003 வெளியான அப்பா என்ற தொடர் மூலம் சின்ன திரையிலும் கால் பதித்த மோகன் சர்மா அவர்கள் கோலங்கள் என்ற தொடரில் ஏற்ற ஈஸ்வரமூர்த்தி என்ற கதாபாத்திரத்தை ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான். இதனைத் தொடர்ந்து ராஜராஜேஸ்வரி, அரசி, லக்ஷ்மி, முந்தானை முடிச்சு, சக்தி, வாணி ராணி, மகாலட்சுமி, மாயா மற்றும் தாலாட்டு உள்ளிட்ட மெகா தொடர்களிலும் தோன்றி சின்ன திரை ரசிகர்களின் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றவரும் ஆவார். 1983 மலையாளத்தில் வெளியான பந்தம் என்ற திரைப்படத்திற்கு கதை ஆசிரியராக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவர் 2012 மலையாளத்தில் கிராமம் என்ற பெயரிலும், தமிழில் நம்ம கிராமம் என்ற பெயரிலும் திரைக்கதை வசனகர்த்தாவாக தன்னை உயர்த்தி கொண்டு திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டார். மேற்கூறிய திரைப்படத்திற்காக தமிழக அரசின் விருது மற்றும் கேரள மாநில அரசுகளின் விருதுகளையும் வென்றார் மோகன் சர்மா அவர்கள். இது மட்டுமின்றி செடினா ஹக்கி என்ற கன்னட திரைப்படத்தையும், இவ்விடே, துடங்கண்ணு மற்றும் பந்தம் உள்ளிட்ட மலையாள திரைப்படங்களை தயாரித்தவர் மேற்கூறிய திரைப்படங்களில் இடம்பெற்ற சில பாடல்களுக்கு பின்னணியும் பாடியுள்ளார். இவ்வாறு பன்முக நடிகர், தயாரிப்பாளர், கதை ஆசிரியர், இயக்குனர் என எண்ணற்ற திறன்களை தன்னுள் கொண்டவரான மோகன் சர்மா அவர்கள் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த வேளையில்தான் போயஸ் கார்டனில் தனக்கு சொந்தமான வீட்டை விற்க முன்வந்த வேளையில் அதனுள் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக 4 பேர் கொண்ட மர்ம கும்பலால் கடுமையாக தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டார். இதன் பின்னர் காலங்கள் சற்று உருண்டோடிய நிலையில் கலை உலகிற்கு 2023 ஆண்டுகளுக்கு பின் குட் பை கூறியவர் அவ்வப்போது யூடியூப் மற்றும் சமூக வலைதள நிகழ்ச்சிகளின் பேட்டிகளில் தலைக்காட்டியும் வந்தார். இதனைத் தொடர்ந்து சில காலங்களாக ரசிகர்களின் கண்களில் தென்படாதவரின் தகவல் பிரபல பத்திரிகை மற்றும் ஊடக நிறுவனத்தின் மூலம் வெளியான போதுதான்
ரசிகர்கள் அனைவரும் அதிர்ந்து போயினர். அப்பத்திரிகை நிறுவனத்திற்கு மோகன் சர்மா அளித்த பேட்டியில், வாழ்க்கையில் தான் சந்தித்த ஏமாற்றங்கள் மற்றும் போராட்டங்களின் காரணமாக மனம் சோர்ந்து போன நிலையில் தன் உழைப்பின் மூலம் சம்பாதித்த சொத்துகளும் முற்றிலுமாக கரைந்து போக, உடலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது கவனித்துக் கொள்ள எவருமின்றி வாழ்க்கை வெறுத்து போனதாகவும், இந்த நிலையில்தான் ரோட்டரி கிளப் முன்னாள் நண்பர்களின் ஆதரவுடன் கும்மிடிப்பூண்டியில் இயங்கி வரும் முதியோர் இல்லத்தில் தான் இணைந்ததாகவும், தங்குமிடம் மற்றும் உணவு இலவசம் என்ற அடிப்படையில் தனது வாழ்க்கை பயணத்தை கழித்து வந்தாலும் வயது முதுமை பிரச்சனைகளால் தனக்கு ஏற்பட்டுள்ள உடல்நல குறைபாட்டிற்குரிய மாத்திரை மருந்துகளை வாங்க தன்னிடம் பணம் இல்லை எனவும், பலருக்கு தன் நிலையை விளக்கி கடிதம் எழுதிய போதும் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போதும் யாரிடமிருந்தும் எவ்வுதவியும் தனக்கு வரவில்லை எனவும், தன்னுடைய நிலையை கேள்விப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் உதவிய 1,00,000 ரூபாயை வைத்துக்கொண்டு தற்போது தான் சமாளித்து வருவதாகவும், எதிர்காலத்தில் என்னென்ன இன்னல்களை தான் சந்திக்கப் போகிறோம் என நினைத்தாலே மனம் பதறுகிறது என வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் விருதை வென்ற தனது திரைப்படமான நம்ம கிராமம் திரைப்படத்தின் சேட்டலைட் உரிமையை யாராவது வாங்கினால் அதன் மூலம் கிடைக்கும் தொகையை கொண்டு தன்னுடைய இறுதி காலத்தை ஓரளவிற்கு சமாளித்துக் கொள்வேன் என குறிப்பிட்டது மனதை வலிக்கத்தான் வைத்தது. புனே திரைப்பட கல்லூரியில் நடிப்பிற்குரிய பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த முதல் பட்டதாரி கலைஞர், திரைப்பட வர்த்தக சபையின் தலைவராக, 3 முறை தேசிய திரைப்பட ஜூரி உறுப்பினராக, இந்திய பனோரமா ஜூரி உறுப்பினராக, சென்னை போயஸ் கார்டனில் சொந்த வீடு உடையவராக, கதையாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என வாழ்வின் உச்சம் தொட்ட ஒரு பன்முக கலைஞரின் வாழ்வு இந்த அளவுக்கு வீழ்ச்சியை கண்டு ஆதரவற்ற நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டு, நோயிலிருந்து குறைந்தபட்சம் காத்துக்கொள்ள மருந்து மாத்திரைகள் கூட வாங்க முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்ட காலத்தின் மனசாட்சியற்ற கொடுமையை என்னவென்று கூற? இதைத்தான் விதி என்பார்களோ? திரு மோகன் சர்மாவின் நிலையறிந்து உதவும் மனம் படைத்த நல் உள்ளங்கள் கும்மிடிப்பூண்டியில் ஜெயன் சமூகத்தினரால் நிர்வகிக்கப்படும் முதியோருக்கான ஆதரவற்றோர் இல்லத்தை தொடர்பு கொண்டு உண்மை நிலையை முழுமையாக ஆராய்ந்து தங்களது உதவி கரத்தை நீட்டலாம். இவ்வாறு தனது பன்முக திறத்தால் வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை கலை உலகில் முத்திரை பதித்தவரும், தற்போது காலத்தின் கொடுமையான சூழலால் மனவேதனை அடைந்து வரும் திரு மோகன் சர்மாவின் துய நிலை முற்றிலும் நீங்க பெற்று அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பிரார்த்தித்து வாழ்த்துவோம் என கூறி, இவரை போன்ற மறக்க முடியாத திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.